தொடர்ச்சியாக 60 ஆண்டு காலம் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கொண்டு அரவிந்த் ரமேஷ் வந்தார், மறுபடியும் வந்தால் நல்லா செய்வாரு. 8000 ரூபாய் டோக்கன் கொடுக்கிறேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 8000 ரூபாய் டோக்கனை வச்சு எதை வேணாலும் வாங்கிக்கலான்னு ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அந்த 8000 ரூபாய் டோக்கனை எடுத்துட்டு வாங்க, இந்த ரேடியன் இருக்குல்ல, இந்த பில்டிங்ல ஒரு வீடு எங்களுக்கு வாங்கி தாங்க. அந்த 8000 டோக்கன்ல இல்ல, நீங்கள் வாங்க செம்மஞ்சேரி கண்ணகி நகர் பெரும்பாக்கத்தில் இருக்க வீட்டை பாருங்க. அந்த வீடு அளவுக்கு இந்த வீடு தரமாக இருக்கிறதா, அந்த வீட்டு அகலமும் இந்த வீட்டு அகலமும் சரியாக இருக்கிறதா, எதனால் இந்த ஏற்றமும் அந்த தாழ்வும் என்பதற்கு திமுகவுல வேட்டி கட்டிய மானம் உள்ள ஒரு ஆளு கரவேட்டி கட்டளா சிவப்பு கருப்பு நாயே நீ ஓர்த்தம்பது சொல்றா. ஏன் இந்த கட்டடம் அப்படி இருக்கு, எங்கள் செம்மஞ்சேரி பகுதி அப்படி இருக்கு, பதில் சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? பேசுறியா? அடிப்படை தேவை எனக்கான இருப்பிடம்டா, அந்த இருப்பிடத்தை எனக்கு கொடுக்காது. நீ எங்களை நகரை விட்டு வெளியே தள்ளிவிட்டு அதுல நம்ம கேள்வி கேட்டா அதை நகர்ப்புற வளர்ச்சி எப்படி சிங்கப்பூர் போன்று ஸ்மார்ட் சிட்டியாக நாங்க மாற்ற போறோம். அது எப்படி சிங்கார சென்னையாக மாற்ற போறோம். சிங்கார சென்னையா மாத்துறதுக்கு கையெழுத்து போட்ட ஆகாத வகையில சிடி சக்கர சித்தப்பா எழுத்து டக்கப்பா என்பது போல அப்படின்னு பேசியவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. சிங்கார சென்னையினுடைய அழகை பாருங்கள். சாலையில் பயணிக்க முடிகிறதா, தூய காற்றை சுவாசிக்க முடிகிறதா, கொசுக்கடி இல்லாமல் இரவு நேரங்களில் தூங்க முடிகிறதா, சாக்கடை அடைப்புகள் வீட்டுக்குள் போகாமல் இருக்கிறதா, இல்லை மழை வெள்ளம் வந்தால் எங்களை காப்பாற்றி கொண்டு போவதற்கு படகு சவாரி வைக்கப்பட்டிருக்கிறதா? சென்னை பெருநகரம்னு வந்தாலே மழை வெள்ளம் வந்தாலே எங்களுக்கு எல்லாம் போட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. வாங்கி வச்சோம்டா வீட்டுக்கு வீட்டுக்கு. நீங்க இலவசமா 8000 கூப்பன் கொடுக்க வேண்டாங்க ஐயா. ஐயா எடப்பாடி பழனிசாமி இளிச்சவாயங்கிற பாருங்க, சிரிச்சமேனிக்கே இருக்கின்ற நல்ல மகிழ்ச்சி நிறைந்த மனிதர். 10000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வேணாங்க ஐயா, எங்களுக்கு ஒரு 50000 ரூபாய்க்கு ஒரு போட்டு வாங்கி கொடுத்துருங்க சென்னையில. நாங்க பாட்டு ஓட்டிக்கிட்டு தெரிகிறோம் மழை காலங்கள்ல, நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்றோம். கேங்கட்டவங்க இலவசம் கொடுக்குறாங்க. இலவசம், இந்த இலவசத்தை வச்சு என்னடா பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு இவன் கொடுக்கிற 2000 ரூபாயை பிரிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 60 ரூபாய். ஒருவேளை சோறு திங்க முடியுமாடா? ஒருவேளை சோற்றுக்கு கையேந்துகின்ற நிலையில் என் தமிழ் மக்களை நிறுத்தியது இந்த திராவிட கட்சிகள். இவர்களுக்கு மாற்று ஒருத்தன் வரேன் புதுசா, அண்ணன் வர்றதுக்குள்ள பேசணும்ல, அதனால ஒருத்தன் குறுக்க வரேன். அந்த குறுக்க வரவன் சொல்றேன், என்ன சொல்றான் தெரியுமா? நான் வந்தால் உங்கள் எல்லோருக்கும் 2500 தருவேன். எங்க இருந்து இங்கயா கொடுப்பீங்க? எஸ்.ஏ. சந்திரசேகர் சம்பாரிச்ச காசுல இருந்து எடுத்து கொடுப்பீங்களா? இல்ல நீங்க சம்பாதிச்ச காசுல இருந்து 2500 கொடுப்பீங்களா? இல்ல உலக வங்கிட்ட இந்த கூமுட்டைங்க, இந்த கூமுட்டை ஆட்சியாளர்கள் ஏற்கனவே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் 10.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்களே, கூடுதலாக 10.25 லட்சம் கோடி கடனை வாங்கி 2500 கொடுப்பியா? எங்க இருந்து கொடுப்ப? நாங்கள் வந்தால் தாலிக்கு தங்கம் கொடுப்போம். தாலிக்கு தங்கம் கொடுப்ப, தாலி இருக்கிற டாஸ்மார்க்கை எப்படா இழுத்து மூடுவ? பதில் இருக்கா உன்கிட்ட? தாலிக்கு தங்கம் கொடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல தாலி இருக்கின்ற டாஸ்மார்க்கை இழுத்து மூடு. தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயத்தை திமுக காரன் விற்கிறான். மேடையை போட்டு தீய சக்தி திமுக, தூய சக்தி நாங்க அப்படின்னு பேசிட்டு தெரியல. தீய சக்தி கள்ளச்சாராயம் காய்ச்சிச்சுன்னு ஒரு மேடையில அவங்க பேசியிருக்கானா? மெத்தமெட்டமைன் வித்திருக்கிறான்னு ஒரு மேடையில பேசியிருக்கானா? கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு ஒரு மேடையில பேசியிருக்கானா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டத்திற்கு காரணம் இந்த மதுமத போதை என்று என்னைக்காவது பேசியிருக்காரா? பேச மாட்டார். நேரா வருவாராம், மேல அந்தரத்துல இருந்து வருவாராம், குதிப்பாராம், நேரா முதலமைச்சர் ஆக்கிடணுமா. அப்புறம் நாட்டு மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் வந்து கேட்பாராம். எப்படிப்பட்ட கூட்டம் பாருங்க. இவங்க பாட்டு போடுறாங்க, உங்க விஜய் உயிரெடுக்க, அது உயிரெடுக்க வர்றேன்னு போடுறா. உங்க விஜய் உயிரெடுக்க வர்றேன்னு 58 பேர் உயிரை காவ வாங்கி வச்சிருக்கிற கட்சி ஆரம்பிச்சு அரசியல் தேர்தல்ல களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க மாற்றத்தை கொடுக்க போறாங்களா? முதல்ல அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வேட்புமனு தாக்கல் வந்துச்சுல்ல, வேட்புமனு தாக்கல் அவங்க என்னென்ன கூத்தடிச்சாங்க தெரியுமா? ஒருத்தன் போய் வேட்புமனு தாக்கல் பண்றேன்னு போறான். எங்க தென் மாவட்டத்தில் ஒருத்தன் நேரா எங்க போயிருக்கான்? ஆர்டிஓ ஆபீஸ் போல, நேரா கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கான். ஏன்டா கலெக்டர் ஆபீஸ்க்கு நீ போனா? வேட்புமனு அங்கடா ஆர்டிஓ ஆபீஸ் போனடா. ஏங்க கலெக்டர் ஆபீஸ்ல தாங்க மனு எல்லாம் கொடுப்பாங்க, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கறேன். டேய் மனு அங்க வாங்க கூடாதுடா, வேட்புமனுங்கிறது ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுப்பான். கலெக்டர் ஆபீஸ்க்கு வெளியில வாசல்ல உட்காந்து எழுதி கொடுப்பாங்க, நான் பார்த்திருக்கேன், நான் அங்கதான் வாங்குவேன் அப்படின்னா அங்க போய் வாங்கியிருக்கேன். சரி வாங்கின சனியை வாங்கிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் கொடுத்துக்கலாம்ல. மனுவை கொஞ்சம் போய் மனு பெட்டியில போட்டு போயிட்டான். டேய் அதை மனு பெட்டியில போடக்கூடாதுடா, ஆர்டிஓ நேரா போய் கொடுக்கணும்டா. எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மனுவை வாங்கி கொண்டு போய் போட்டு வா, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேட்புமனு அந்த பெட்டியில போட்டா ஏத்துக்க மாட்டாங்கடா, திமுகவினுடைய சதிதான் இது அப்படிங்கிற. டேய் என்னடா வேட்புமனு நீ தப்பா கொடுத்துட்டு திமுக சதிங்கிற? சரி அது போய் தொலைது. இன்னொருத்த என்ன தெரியுமா பண்ணா? வேட்புமனு வாங்கினா ஆர்டிஓ ஆபீஸுக்கு போறான், எல்லாம் ஃபில் பண்ணிட்டான், நோட்டீஸ் பப்ளிக் சைன் வாங்கிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். நேரா ஆர்டிஓ ஆபீஸுக்கு போய் ஆர்டிஓ மனு எங்க சார்?
வாளை வீட்டிலேயே வைத்து விட்டு வந்திருந்த மன்னா அப்படின்னு வடிவேல்கிட்ட சொல்ற மாதிரி வேட்புமனுவை வீட்டுல வச்சுட்டு அங்கே போய் வேட்புமனு தாக்கல். என்னடா ஐயா ஒண்ணு இல்ல, வேட்புமனு நாளைக்கு வந்து தர்றேன், இன்னைக்கு நான் கொடுத்த மாதிரி நீங்க ஒரு போஸ்ட் மட்டும் கொடுங்க, அதை வச்சு ரீல்ஸ் போட்டு என் தளபதிக்கு அனுப்பி விட்டு நான் லைக்ஸ் வாங்கிட்டு போயிருவேன். லைக்ஸ் வாங்குற பைத்தியங்களுக்கு ஓட்ட போட்டா என்ன நடக்கும்? அது பாருங்க, ஒரு கட்சி தலைவனை எப்படி ட்ரீட் பண்றான் பாருங்க. ஒரு கட்சி தலைவனை, இப்ப கட்சி தலைவனுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்க போறோம். இப்ப அண்ணன் சீமானுக்கு குழந்தைகள் எல்லாரும் பொன்னியலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ணன் ஒருவேளை பார்க்கலன்னா அடுத்த சந்தர்ப்பத்தில் கொடுத்துக்கோன்னு நவந்து போயிடுவாங்க. யாரு? இத்தனைக்கும் கை குழந்தைங்க, 5வது வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கிற அடிப்படை அறிவு கூட அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு இல்ல. தர்பூசணி பழம் வாங்கிட்டு போயிருக்கான், அந்த ஆளு பாட்டு வண்டியில போறாங்க, திரும்பி பார்க்கலன்னா தர்பூசணி பழத்தை தூக்கி போட்டான். உள்ள புசியானது உட்கார்ந்தானா எவன் உட்கார்ந்தான்னு தெரியல, எவன் மண்டையில விழுந்துச்சுன்னு தெரியல, மொத்தமா முடிஞ்சு. அது ஒரு கட்சியா? அதுக்கு பாட்டு உங்க விஜய் உங்க அந்த பாட்டு வேணாங்க. நான் சொல்றேன், அணிலே அணிலே ஓடி வா, கரண்ட் மரத்துல ஏறி வா, மாங்காய் மரத்துல ஏறி வா, தர்பூசணி கொண்டு வா, பாதி பழம் எனக்கு பாதி பழம் உனக்கு, திரும்பி பார்த்தா நக்கு, இல்லைன்னா தூக்கி விஜய் மண்டல போடு, முடிஞ்சு போச்சுக்காத. இது வேணா போடுங்க. டேய், அறிவற்ற சமூகமாக மாறி போய் உண்மையிலுமே அவர்லாம் வரலன்னா நம்ம உடன் பிறந்தார்கள் இவ்வளவு பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்கிற விஷயமே நமக்கு தெரியாம போயிருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு நாங்கள் மாற்று எதிலிருந்து எதற்கு மாற்று? இந்த திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தத்திலிருந்து மாற்றா? திராவிட கட்சிகளுடைய தீய ஆட்சி முறையிலிருந்து மாற்றா? எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல. அதை சொல்றான் ஒருத்தன், கட்டாயம் நீங்க வேணா நடக்கும் தேர்தல் நாள் அன்னைக்கு பாருங்க, ஏப்ரல் 23 அன்னைக்கு வாக்குறதுக்குள்ள உள்ள போவான். உள்ள போய் ஓட்ட போட்டுட்டு பக்கத்து தொகுதி இங்க பெரம்பூர் இருக்குல்ல, அங்க போட்டுட்டு நேரா எவனாவது கிளம்பி திருச்சி பக்கம் வர போறான். திருச்சி பக்கம் வந்து அங்க கேட்க போறான். என்ன தெரியுமா சொல்லுவான்? அங்க உள்ள போய் அதிகாரிகிட்ட எங்க தளபதிக்கு நான் ஓட்டு போடணும்னு சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்? எப்பா உனக்கு பெரம்பூர்ல தான்ப்பா ஓட்டு. ஐயா என் தளபதி அங்க நிக்கிறாரு, இங்கேயும் நிக்கிறாரு, 2 தொகுதியில அவர் நிக்கிறான், 2 தொகுதியில நான் ஓட்டு போடக்கூடாதா? இது திமுகவுடைய சதி, இது பாஜகவுடைய சதி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதை சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியாது, தேர்தல் ஆணையம் என்னன்னு தெரியாது, தேர்தல் விதிமுறை என்னன்னு தெரியாது. நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தேர்தலை அணுகுகிறீர்களா? வாக்குக்கு காசு கொடுக்காம நிற்பீர்களா? கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு காசு கொடுக்காம இவர்கள் நிற்பார்களா? ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறோம், மாற்று தத்துவம். இத்தனை ஆண்டுகள் 60 ஆண்டுகள் ஆண்டுட்டான். இப்ப எனக்கு முன்னாடி பேசி அவர்கள் சொன்னாங்கல்ல, சிங்கப்பூருங்கிற தேசம், ராஜன் சொன்னார்ல, சிங்கப்பூருங்கிற தேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக லீக்வான் கட்டமைக்கப்பட்டது. 50 ஆண்டுகள் அந்த நாடு எப்படி இருக்கிறது, நம் நாடு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கான மாற்றத்தை நாங்கள் கொடுப்போம். இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை வெற்றி தொகுதியாக மாற்றுவதற்கு, வளம் மிக்க தொகுதியாக மாற்றுவதற்கு எங்களக்கா ஜெயலட்சுமி அவர்களுக்கு ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாயம் தமிழ்நாட்டுக்கான தொடக்கத்தை, மாற்றத்திற்கான தொடக்கத்தை இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலிருந்து தொடங்குங்கள். மாற்றம் உங்களிடமிருந்து வரணும். ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னம் நீங்கள் அந்த தேர்தல் நாள் ஏப்ரல் 23 அன்று வாக்களிப்புக்குள்ள உள்ள போகும்போது சாப்பிட்டுட்டு போவீங்க. சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த உணவை கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்தாக்க ஜெயலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாயம் விடிவு பிறக்கும். பிரபாகரன் பெயரை சொல்லி மீசை முறுக்கு, திராவிட சித்தாந்தத்தை அடியோடு நொறுக்கு, தமிழ் தேசியம் வெல்வதே நம் இலக்கு. கட்டாயம் வெல்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு.